இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, திருமணமான பெண்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்று தாய்மை அடையிறது. ஒரு சிலவங்க லேட்டாக ஆனால் போதும் அப்படின்னு விட்டுடுறாங்க. ஒரு சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வர கையேந்தி வாங்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சிலவங்களுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையால் அந்த ஒரு நல்ல காரியம் தடுத்துக்கிட்டே போகுது. ஆனால் யாருமே கவலைப்படாதீங்க. கடவுள் நமக்குன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக நமக்கு கொடுத்து தீர்வார். கடவுள் மேலே முழு நம்பிக்கையோட இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய பரிகாரத்தை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பலனளிக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் தொடர்றேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை கிளிக் பண்ணி பார்க்குறவங்க எல்லாருக்கும் எனது வணக்கமுங்க. இந்த சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஷ்மிதா பட்டேல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போடுங்க. முடிஞ்சால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. கருப்பை சார்ந்த பிரச்சனைகளை நீக்கக்கூடியதில் பங்கு வகிக்கிறது இந்த இலந்த இலைங்க. இலந்த மரத்தோட இலை பார்த்திங்கன்னா அறிவியல் ரீதியாகவும் இலந்த இலை கொளுத்த இலையாக முறைப்படி சாப்பிட்டு வர்றவங்களுக்கு கருப்பை சார்ந்த பிரச்சனைகளும் தீர்ந்து விடுவதாக சொல்லப்படுறாங்க. நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க குழந்தை வரம் வேண்டுபவர்களும் இந்த இலந்த இலையை வச்சு செய்யக்கூடிய அற்புதமான பரிகாரம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க, இறுதி வரைக்கும் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக மட்டும்தாங்க இருக்கும். இலந்தை பார்த்திங்கன்னா பொதுவாகவே 2 விதங்களில் நமக்கு தெரியும். ஒன்று சின்ன சைஸில் உருண்டையாக இருக்கும், நல்லா புளிப்பாக இருக்குமுங்க. அதில் உப்பு மிளகா போட்டு நம்ம சின்ன வயசில் வாங்கி சாப்பிட்ட அனுபவம் இருந்திருக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா நான் ஸ்கூல் விட்டு வெளியில் வரும்போது ஒரு பாட்டி அம்மா விற்றுட்ருப்பாங்க. அதை வாங்கி சாப்பிட்டுட்டே வீடு வரைக்கும் போகும்போது அந்த ஒரு அனுபவம் எனக்கு இருக்குது. உங்களுக்கு அந்த மாதிரி அனுபவம் இருக்கா இல்லையாங்கிறத கமெண்ட்டில் கமெண்ட் மறக்காதீங்க. இந்த மாதிரி இனிப்பாக பெரிய அளவில் நீல வட்ட வடிவில் இருக்குது ஒன்று இருக்குது. அது பெரிய சைஸில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா வலைகளில் போட்டு விற்பனை செஞ்சுட்டு இருப்பாங்க. நம்ம பார்த்துருக்கோம். ஒன்று சின்ன சைஸில் இருக்கும் உருண்டையாக, இன்னொன்று பெரிய சைஸில் நீளமாக இருக்கும். இதில் இனிப்பாக இருக்கக்கூடிய இலந்த மரத்தில் இலைகளை கொழுந்தாக பறித்து எடுத்துக்கோங்க. நீங்கள் அது பறிக்கும்போது ஒன்று வாயில் போட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, தப்பு கிடையாது. இனிப்பாக இருக்கிற இலையாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். கொளுத்து இலைகளை அந்த மரத்தோட இலைகளை பறிச்சுட்டு கருத்தரிக்க நினைக்கும் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் அதை பயன்படுத்த வேண்டுங்க. இழந்த இலைகளை இஷ்ட தெய்வத்தின் முன்பு ஒரு கலசத்தில் தண்ணீரை நிரப்பு அதுக்குள்ளே போட்டு வச்சு வெள்ளிக்கிழமையில் மனதார குழந்தை வரம் வேண்டி பிரார்த்தித்து கொள்ளுங்க. உங்கள் குலதெய்வம் யாராக இருந்தாலும் சரிங்க, அவங்களுக்கு முன்னாடி ஒரு கலசத்தில் தண்ணி வச்சு அந்த சுத்தமான தண்ணீராக இருக்கணும். அந்த தண்ணீரில் நீங்கள் இந்த இலைகளை போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாதவிடாய் நாட்களில் முதல் 2 நாட்களில் இந்த இலைகளை மருத்துவத்துக்கு பயன்படுத்த வேண்டுங்க. நீங்கள் எளிதாக பறித்து கொள்ளும்படியாக உங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த மரம் இருந்துச்சுன்னா ஃப்ரெஷ்ஷாக பறித்து கொள்ளுங்க. பூஜையில் வைத்து நல்லா வேணதுக்கப்புறம் இந்த இலைகளை நன்கு அலசி, அதாவது சுத்தம் செஞ்சு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கொள்ளுங்க. அதனோட 6 மிளகு, 4 பல் பூண்டு, 4 பல் பூண்டு இருந்தால் போதுங்க. அதை தோல் உரித்து நல்லா நைஸாக அரைக்கிறத விட கொரன்னு அரைச்சிக்கோங்க. தண்ணீர் எதுவும் சேர்க்காதீங்க. அரைச்ச விழுத உருண்டை போல் பிடிச்சு வச்சுக்கோங்க. நைட்டு நம்ம இதுக்கு முன்னத்து நாள் என்ன பண்ணணுன்னா, நைட்டு சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருங்க. அப்போ அந்த சாதத்தில் இருக்கிற தண்ணியை நீங்கள் எடுத்துகிட்டு அந்த தண்ணீரில் இந்த உருண்டையை நீங்கள் போட்டு வடிகட்டி இந்த நீரை நீங்கள் குடிச்சுக்கோங்க. இந்த கஞ்சி தண்ணீருடன் அரைத்து வைத்த உருண்டையை சேர்த்து கரைச்சி நீங்கள் குடிக்கும்போது உங்களுக்கு குடிக்கும்போது நல்லா இருக்கும். பின்பு அதை அப்படியே குடிச்சு விட்டுருங்க. காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு பிறகு 1 மணி நேரம் கழித்து நீங்கள் சாதாரண உணவை எடுத்துக்கொள்ளுங்க. இதுபோல் மாதவிடாயின் முதல் 2 நாட்களுக்கு மட்டும் செய்யுங்க. மற்ற நாட்களில் இதை செய்யணுங்கிறது அவசியம் இல்லைங்க. இப்படி தொடர்ந்து 5 மாதம் செஞ்சு வந்தீங்கன்னா கருப்பை சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்பது நம்பிக்கை. இலந்த இலையின் ஏராளமான சத்துக்கள் உள்ளதுங்க. இலை மட்டும் இல்லாமல் இதோட பழங்களுக்கும் சத்து அதிகமாக இருக்குது. அடிக்கடி இழந்த பழங்களை சாப்பிட்டு வருபவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. உடலில் உஷ்ணம் தணிஞ்சு குளிர்ச்சி அடையும். தெய்வத்தின் அருளோடு இதை பின்பற்றும் பொழுது நிச்சயம் கர்ப்பம் தரிக்கும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதுங்க. இதோடு சேர்த்து முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்க முடிஞ்சவங்க கண்டிப்பாக இருந்து பாருங்க. முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருந்தால் குழந்தை வரம் கிடைக்கும் என்பது உண்மையான ஒன்று. மாதந்தோறும் வரும் சஷ்டி தினத்தன்று முருகப்பெருமானை வேண்டி எப்படி விரதம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரம் கருத்தரிக்குங்கிறத இப்போ நம்ம கேட்க போகலாம். இந்த விரதத்தை நீங்கள் முதல்ல இப்போ தான் தொடங்க போகிறீங்க. அதாவது தொடங்குவதாக நீங்கள் இந்த வீடியோ கேட்டதுக்கப்புறம் நீங்கள் நினச்சிங்கன்னா வளர்பிற சஷ்டி திதியில் தொடங்குங்க.
உங்கள் நாட்காட்டியில் பார்த்தாலே தெரியுமுங்க மாத சஷ்டி என்றைக்கு வருகிறது அப்படின்னு. அந்த விரதத்தை கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து நீங்கள் பண்ணீங்கன்னா அதுக்கு அதிகமாக பலன் கிடைக்குங்க. கணவன் விரதம் இருக்க முடியல அப்படின்னாலும் பரவாயில்லைங்க, மனைவி நீங்கள் மட்டும் இருந்தாலும் பரவாயில்லை, இந்த விரதத்தை மேற்கொள்ளலான்னு தப்பு கிடையாது. உங்கள் வீட்டில் முருகப்பெருமானுடைய படம் கட்டாயமாக இருக்கணுங்க இந்த நீங்கள் விரதம் இருக்கும்போது. அதுவும் குறிப்பாக வள்ளி தேவானையோட முருகன் மயில் வாகனத்தில் இருப்பது போல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா சிகப்பு நிற அரளிப்பூவை கட்டாயம் இந்த டைமில் நீங்கள் சாத்துங்க. ஒரு டம்ளர் பால், வாழைப்பழம், கற்கண்டு இவைகளை முருகனுக்கு நைவேத்தியமாக வச்சுருங்க. இதோடு சேர்ந்து குழந்தைகளுக்கு பாலூட்டும் சங்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்லவா, சில பேர் அதை பாலாடை என்று சொல்லுவாங்க. அதை உங்களால் எவ்வளவு முடியுமோ அதை வாங்கி வச்சுக்கொள்ளுங்க. அதாவது 6, 11 உங்கள் வசதியை பொறுத்துதுங்க. அது இந்த சங்குகளில் பார்த்தீங்கன்னா பூஜை அறையிலே வச்சுக்கிறோங்க. அந்த சங்கில் பாலை நிரப்பி வச்சுக்கிட்டு முருகப்பெருமானின் திருவுருவ படத்திற்கு முன்பு நெய்வேத்தியம், அதாவது இந்த சங்கு, ஒரு தீபம் இவைகள் அனைத்தையும் தயாராக வச்சுட்டு கணவன் மனைவி இருவரும் முருகப்பெருமானை மனதார நினைத்து இந்த பதிகத்தை படிக்குங்க. அருணகிரி சுவாமிகளின் அருளிய திருப்புகள் தான் அதுங்க. இந்த திருப்புகளை உங்களால் படிக்க முடியல அப்படின்னீங்கன்னா நீங்கள் அலைபேசியில் கூட இந்த பாடலாக ஒளிபரப்பு செய்து நீங்கள் அதை கேட்டு மனசுக்குள்ளே ஓ முருகா அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் நீங்கள் சொல்லிகிட்டே வந்தீங்கன்னாலும் போதுமானதாங்க. இந்த எடுத்து வச்சிருக்கிற இந்த சங்கையும் இந்த பாலை என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு நீங்கள் இந்த சங்கை நீங்கள் கொடுத்துடலாம். அதாவது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த குழந்தையின் பெற்றோரிடம் உங்களின் குழந்தை இல்லாத கஷ்டத்தை சொல்லி சீக்கிரமே எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த பரிகாரத்தை செய்கிறேன் என்று சொல்லியே தானமாக கொடுக்கலாம். கந்த சஷ்டி விரதத்தை உங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் வரை தொடர்ந்து செய்வதில் எந்த ஒரு தவறும் இல்லை. சங்கையும் கலந்த பாலையும் ஒவ்வொரு சஷ்டிக்கும் தானமாக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே ஒரு சஷ்டி தினத்தில் மட்டும் தானமாக செஞ்சாலே போதும். இதை நீங்கள் வெளியில் கொடுக்கணும், உங்களுக்கு சங்கட்டமாக இருக்குன்னா உங்கள் வீடுகள்லேயே இருக்கக்கூடிய குழந்தைகள் யாராவது இருப்பாங்கல்லவா, உங்கள் ரிலேஷனுக்குள்ளேயே இருப்பாங்க, அண்ணன் குழந்தைங்க, தம்பி குழந்தைங்க அப்படின்னு, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுத்துடலாம். இறைவனுக்கு நெய்வேத்தியமாக படைத்த பிரசாதம், பால், பழங்களை உங்கள் வீட்டு அருகில் இருக்கும் பெரிய வயது குழந்தைகளுக்கு கூட தானமாக கொடுக்கலாம். இறுதியாக பார்த்தீங்கன்னா உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் நல்ல நல்ல வார்த்தைகளாக மட்டும்தான் இருக்க வேண்டும். அமங்கல சொற்களை நீங்கள் தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க. கோபம் அதிகமாக கொள்ளாதீங்க. அடுத்த வீட்டு குழந்தைங்க, பக்கத்து வீட்டு குழந்தைங்க, நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகளில் கூட நீங்கள் கோபத்தை எக்காரணத்தை கொண்டு சொல்லி அவங்கள திட்டிடாதீங்க. அந்த திட்டத்தை நீங்கள் குறைஞ்சது வரைக்கும் குறைஞ்சதை வச்சுக்கோங்க. அதை நீங்கள் தயவு செஞ்சு பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த குழந்தை இல்லாத வழி உங்களுக்கும் தெரியும். அதனால் அடுத்தவங்க வீட்டு குழந்தைய நம்ம திட்டக்கூடாது. அந்த குழந்தைகளை நீங்கள் மனசுக்குள்ளே முருகா முருகா முருகான்னு சொல்லி நீங்கள் கூப்பிட்டு பாருங்களேன். நிச்சயமாக உங்கள் வீட்டில் உங்கள் மடியில் ஒரு முருகன் தவழ்வார்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன். இந்த வீடியோவில் சொல்லப்பட்டுள்ள இந்த 2 குறிப்புகளும் நீங்கள் நல்லபடியாக பின்பற்றுங்க. உங்களால் எது முடியுமோ அதை நீங்கள் பின்பற்றி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் சொன்னபடி எளிமையான பரிகாரங்களை தான் நீங்கள் செய்ய போகிறீங்க. இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக கேட்டிருந்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் எனது நன்றிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஷ்மிதா பட்டேல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பயனளிக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் மற்றவங்களுக்கும் நீங்கள் பயன்பெறும் வகையில் ஷேர் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. முடிஞ்சால் கடைசியாக ஒரு லைக் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. அடுத்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கமங்க.